إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون قال الله تعالى في القرآن الكريم في آية أخرى يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோருமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாக்கி இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை தங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்த கண்ணியமிகுந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீகள் தபா தாபீகள் நேர்வழி பெற்ற இமாம்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணித்த நல்லுள்ளங்கள் யாவரின் மீதும் குறிப்பாக இந்த தருணத்தில் எத்தனையோ குடும்ப வேலைகளும் தங்களுடைய சுய வேலைகளும் எத்தனையோ சந்திப்புகளுக்கு மத்தியில் இறைவனுக்காக தன்னுடைய நேரங்களை அர்ப்பணித்து இறை இல்லத்தில் குழுமிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக என்ற துஆவுடன் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நமது ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற தாயமைப்பின் மூலமாக ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் அனாச்சாரங்களையும் பாவங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மக்களை வழிகாட்டி அந்த மக்களுக்கு இதெல்லாம் தவறு இது சரி என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தி அந்த மக்களை நாம் எப்படி தவறுகளிலிருந்தெல்லாம் விலகி நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு சொர்க்கம் செல்வோமோ அதை போன்று அந்த மக்களையும் அவருடைய தவறுகளை எடுத்து சொல்லி அவர்களை திருத்தி நம்மை போல அவர்களும் மறுமையில் நம்மோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை தந்த வள நன்மானுக்கு முதலிலே நாம் எல்லாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தருணத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உள்ளத்தை பாதுகாப்போம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உள்ளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்பா என்று பார்க்கின்ற பொழுது, எப்படி கண்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்போ, காது என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்போ, நம்முடைய ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்போ, அதே போன்றுதான் இந்த உள்ளம் என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் நபிகள்
இன்னல் ஹலால் பையின், நிச்சயமாக இறைவனால் அனுமதிக்கப்பட்டது தெளிவாகிவிட்டது. இவைகளெல்லாம் ஹலால் என்பது தெளிவாகிவிட்டது. இன்னல் ஹராம பையின், நிச்சயமாக இறைவனால் தடை செய்யப்பட்டது அனுமதிக்கப்படாதது அதுவும் தெளிவாகிவிட்டது. இந்த ஹலாலுக்கும் இந்த ஹராமிற்கும், இறைவனால் அனுமதிக்கப்பட்டதற்கும் இறைவனால் தடை செய்யப்பட்டதற்கும் மத்தியில் சந்தேகத்திற்கிடமானவைகள் உண்டு. இந்த சந்தேகத்திற்கிடமானவைகளை குறித்து மக்களில் பெரும்பான்மையான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். யார் இந்த சந்தேகத்திற்கிடமானவைகளை விட்டு அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கிக் கொண்டார்களோ அவர்கள் அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய தன்மானத்தையும் அவர் பாதுகாத்துக் கொண்டார். இவர் சந்தேகத்திற்கிடமானவர்களை விட்டு விலகிக் கொண்டாரோ அவர் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டார், தன்மானத்தை பாதுகாத்துக் கொண்டார், எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். எவர் சந்தேகத்திற்கிடமானவர்களிலே மூக்கை நுழைந்தாரோ, சந்தேகத்திற்கிடமானவர்களிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அவர் வகாஃபில் ஹராம், அவர் ஹராமிலே விழுந்து விட்டார். இது சந்தேகத்திற்கிடமானது என்று தெளிவாக தெரிகிறது. அதிலே போய் அவர் மூக்கை நுழைத்துக் கொண்டு ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். அவர் ஹராமிலே விழுந்து விட்டார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளனை உதாரணமாக சொன்னார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளன், அந்த மேய்ப்பாளன் எங்கே ஆடு மேய்க்கிறான் என்று சொன்னார், அதாவது பயிரிடப்பட்டு அதை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை சுற்றி ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு மேய்ப்பாளனை போல எப்போது வேண்டுமானாலும் அந்த ஆடு அந்த பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வேலையை தாண்டி எப்போது வேண்டுமானாலும் அந்த பயிரை மேயலாம். இதை போன்றுதான் இறைவன், நம்மை படைத்த இறைவன், அல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த எஜமான், நம்மை படைத்த எஜமான், ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ் மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் எல்லை, நம்மை படைத்த எஜமானுடைய எல்லை, மஹாரிமஹு, அவன் எதை ஹராம் என்று எதை அவன் தடுத்தானோ அவைகளை விட்டு விலகிக் கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய எல்லை. ஹராம் தடை செய்யப்பட்டது. எவன் அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்திலே ஹராமான விஷயத்தில் எவன் மூக்கை நுழைத்தானோ அவன் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய எல்லையிலே கை வைத்து விட்டான். இந்த உலகத்தில் எத்தனையோ மன்னர்களை பார்க்கிறோம், தலைவர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் தங்களை சுற்றி பாதுகாப்பதற்காக வேண்டி எத்தனையோ பாதுகாப்பு கேடயங்களையும் வளையங்களையும் மிகப்பெரிய மதில் சுவர்களையும் தங்களை சுற்றி எத்தனையோ பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களையும் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை மீறி அந்த மன்னரை ஏதாவது துன்புறுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதே போன்றுதான் படைத்த ரப்புல் ஆலமீன் என்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைதான் ஹராம், இறைவனால் தடை செய்யப்பட்டது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன் இதா ஸலஹத் ஸலல் ஜஸது குல்லஹு. நிச்சயமாக மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு உண்டு. அது சரியாக இருந்தால் உடல் முழுக்க சீராக இருக்கும். وَإِنْ فَسَدَتْ فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ. அது சீர்குலைந்து விட்டால் மனிதனுடைய உடல் முழுக்க சீர்விடும், சீர்குலைந்து விடும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள், வஹியல் கல்ப். அது என்ன உறுப்பு
மனிதனுடைய உள்ளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி கண்களுக்கு பாதிப்பு வருமோ அதே போன்று ஏற்கனவே சொன்னது போல எப்படி காதுகளுக்கு பாதிப்பு வருமோ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதிப்பு வருமோ அதே போன்று உள்ளத்திற்கும் பாதிப்பு வரும். உள்ளம் என்பதும் மாசுபடக்கூடியதாக இருக்கிறது. அது மாசுபட்டால் உடல் முழுக்க சீர்குலைந்துவிடும். அது சரியாக இருந்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். உள்ளம் எப்படி மாசுபடையும் என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான செய்திகளை குர்ஆனிலே பார்க்கலாம். ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். உள்ளம் எப்படியெல்லாம் மாசுபடும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இனித்தகைதுன்ன வலா தஹ்லஅன பில் கௌல். நீங்கள் இறைவனை பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் நளினம் காட்டாதீர்கள், குறைந்து பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார், ஃபயத்மஅல்லதி ஃபீ கல்பிஹி மரத். எவனது உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவன் தவறான எண்ணம் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ, உள்ளம் என்பது அசுத்தமடையும். எப்படி அசுத்தமடையும்? நீங்கள் குறைந்து பேசினால் அதனால் யாரிடத்தில் குறைந்து பேசுகிறீர்களோ அவனுடைய உள்ளத்திலே நோய் இருந்தால் அசுத்தம் இருந்தால் அவனுடைய உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஆசைகள் ஏற்படலாம், தீய எண்ணங்கள் ஏற்படலாம் என்பதை இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படி ஏராளமான திருமறை குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் நாம் ஏராளமாக உள்ளம் மாசுபடுவதற்குரிய காரணங்களை ஏராளமாக பார்க்கலாம். எப்படி எல்லாம் மாசுபடைய அடையும்? மிக ஷார்ட்டாக சொல்றேன். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க். அடுத்ததாக இரட்டை முகம், அதாவது நயவஞ்சகத்தனம். அடுத்ததாக இறை நிராகரிப்பு. இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது அல்லாமல் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக பொறாமை, வஞ்சகம், காழ்ப்புணர்ச்சி, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, பொய் சொல்வது, இத்தனை தீமைகளுக்கும் தலையாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் உள்ளம்தான். உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணம் சரியாக இருந்தால் மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். எண்ணம் சரியாக இருந்தால்தான் செயல்பாடு சரியா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இன்னமல் அமால் பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததான். அப்ப எண்ணம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் உள்ளத்திலே ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உள்ளம் சரியாக இருந்தால்தான் எண்ணம் சரியாக இருக்கும். எண்ணம் சரியாக இருந்தால்தான் செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த தவறுகள் உள்ளத்திலே குடிகொண்டால், எந்தெந்த பாவங்கள் உள்ளத்திலே குடிகொண்டால் இறைவன் அவைகளை மன்னிக்காமல் அவைகளுக்கு தண்டனை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஷிர்க் குடிகொண்டால் இறைவனை விட்டுவிட்டு இறைவன் அல்லாத இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை வணங்க வேண்டும், அவைகளுக்கு வழிபாடு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொண்டால் கண்டிப்பாக இறைவன் அந்த எண்ணத்திற்கு மன்னிப்பளிப்பதில்லை. தவறான எண்ணங்கள் ஊசலாடினால் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுடைய விஷயத்திலே தடுமாற்றம் ஏற்பட்டு படைத்த ரப்பை மறந்து ஷிர்க் என்கிற மாபாதக செயல் நம்முடைய உள்ளத்தை குடிகொண்டால் இறைவன் செயல் வடிவம் வராத வரைக்கும், செயல் வடிவம் இருக்குதா இல்லையா, சில செயல்கள் உண்டு, அதை எண்ணத்திலே ஏற்பட்டு செயல் வடிவம் பெற்றாதான் அல்லாஹ் என்ன செய்வான், சில செயல்பாடுகளுக்கு மன்னிக்கவும் செய்வான், மன்னிக்காம இருப்பான். ஆனால் ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய உள்ளத்திலே அது குடிகொண்டால் நிச்சயமாக இறைவன் அவைகளுக்கு மன்னிப்பு வழங்குவதில்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டி இருக்கிறார். சொல்லி காட்டுகின்ற பொழுது இறைவன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவர் ஒருவர் படைத்த ரப்புக்கு இணை வைத்தாரோ ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது.
ஆக்கப்பட்டு விட்டது. அவருடைய ஒதுங்குமிடம் தங்குமிடம் நரகம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எண்ணத்திலேயே நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்தால் உங்களுக்கு என்ன உண்டு? நரகம் உண்டு என்பதை மிக தெளிவாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். அதே போன்று எண்ணத்திலே குஃப்ர் இருக்குமேயானால் இறைவனை நிராகரிக்கக்கூடிய மனப்பான்மை, இறைவனை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வங்களை வணங்கலாம், அவைகளை வணங்குவது கூடும், அவைகளை தான் நான் வணங்குவேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் அவனுக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வலில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அவருடைய தங்குமிடம் நரகம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். காஃபிர்களுக்கு அவருடைய தங்குமிடம், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவருடைய ஒதுங்குமிடம் நரகம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அடுத்தபடியாக என்ன? கொள்கை ரீதியான முனாஃபிக்தனம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. கொள்கை ரீதியான முனாஃபிக்தனம் என்று சொன்னால் கொள்கையிலேயே அவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாங்கன்னா இவங்க முனாஃபிக்குகள். இவர்கள் அல்லாஹ் சொல்றான் கொள்கையில முனாஃபிக்தனம், அதாவது முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், காஃபிர்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய காஃபிர்கள் தான் என்று சொல்வார்கள், நாங்கள் உங்க மக்கள் தான் சொல்லிக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை அல்லாஹ் சொல்றான். கொள்கை ரீதியான முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம், ரெட்டை முகத்தான். இவனுக்கு உண்டான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக இரட்டை முகம் கொண்ட அந்த முனாஃபிகீன்களுக்கு நரகத்தினுடைய அடித்தளம் தான் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த மூன்றுமே இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொண்டால் நிச்சயமாக அவனுக்கு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பு என்பது அவனுடைய உள்ளத்திலே ஷிர்கும் குஃபரும் நிஃபாக்கும் அது போன்ற எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக இறைவன் மன்னிப்பதில்லை. இது அல்லாத மூமினாக இருக்கும் பட்சத்திலே, நம்ம எல்லாம் மூமின்கள் இல்லையா, மூமினாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஷிர்கோ குஃபரோ நிஃபாகோ இல்லை, மிக தெளிவாக மார்க்கத்திலே நுழைந்து விட்டோம். இருந்தாலும் மனிதர்கள் தான் இல்லையா, யார் மனக்கில்லையே, மனிதர்கள் தானே. நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ ஊசலாட்டங்கள் வரும் இல்லையா. இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு எத்தனை பேர் தங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்தவர்களாக வீடு திரும்பக்கூடியதா இருக்கிறோம். கடை வீதியிலே சென்றார், சாலையிலே சென்றார், இரண்டு புறங்களிலும் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஆபாசமான காட்சிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. எந்த வாகனத்தில் ஏறினாலும் அங்கே இசையோடு பாட்டுகள் என்ன செய்யப்படுகிறது, படிக்கப்படுகிறது. எங்கும் சென்றாலும் சரி அங்கே அசுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனால் வர முடிகிறதா? நிச்சயமாக இல்லை. வெளியே சென்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து வருகிறான் என்று சொன்னால் அவன் உத்தமன், யாராலும் முடியாது. எத்தனையோ உள்ளத்திலே ஆபாசங்களும் சரி, எத்தனையோ எண்ணங்கள் ஏற்படுகிறது, பொறாமை ஏற்படுகிறது, வஞ்சகம் ஏற்படுகிறது, காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறது, ஏமாற்ற வேண்டும் என்று ஏற்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு ஏற்படுது? ஒரு மூமினுக்கு ஏற்படுகிறது, சாதாரணமாக மனிதர்கள் அடிப்படையில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவன் மூமின்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வார்? உள்ளத்திலே இது போன்ற எண்ணங்கள் ஏற்பட்டால் மூமின்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்று பார்க்கின்ற பொழுது சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனம் இறங்கியது. என்ன வசனம் என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனத்தை இறக்குகிறார். 2வது அத்தியாயம் 274வது வசனம், வஇன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறார். என்ன? நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எதை மறைத்துக் கொண்டாலும் அவைகளை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் இதை குறித்து இறைவன் மறுமையிலே கணக்கு கேட்பான், உங்களை கண்டிப்பாக குற்றம் பிடிப்பான். இந்த வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் எல்லோரும் வந்து கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மனிதர்கள் எவ்வளவோ எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடுகிறதே. சஹாபாக்கள் மூமின்கள்,
எங்களுடைய எஜமானர் எங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் குற்றமடைந்தால் எங்களுடைய மறுமையுடைய நிலை என்ன யார் சொல்லலாம் என்று சஹாபாக்கள் வருத்தத்தோடு வந்து கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாபெரும் கருணையாளர், மூமின்களுக்கு இறைவன் தனது அருளை எல்லா கால சூழ்நிலையிலும் இறைவன் தனது ரஹ்மத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளர். மூமின்களுடைய உள்ளத்திலே ஷிர்க், நிஃபாக், குஃப்ர் அல்லாத மற்ற சிறு சிறு பாவங்களுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றினால் இறைவன் தனது கருணையால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் அதை தொடர்ந்து வசனம் இறக்குகிறார். லா யுகல்லிமுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்தை இறக்குகிறார். எந்த ஒரு ஆத்மாவையும் அவன் சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை என்கிற அந்த வசனத்தை இறக்கி நான் கருணையாளர் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைவன் தன் கருணையால் மூமின்கள் அவருடைய உள்ளங்களிலே சிறு சிறு பாவங்களுக்கு உண்டான எண்ணங்கள் ஏற்பட்டால் இறைவன் அதை மன்னிப்பவனாக இருக்கிறான். சரி, இறைவன் தான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானே, அது போன்ற எண்ணங்களிலேயே மூழ்கி விடலாமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மூழ்கி விடக்கூடாது. ஏன் இந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது என்கிற ஒரு டவுட் நமக்கு வரும் இல்லையா? பிறரை தாழ்வாக கருதுவது, பிறரை இழிவாக கருதுவது, பொறாமை கொள்வது, போட்டி, பொறாமை, வஞ்சகம், காழ்ப்புணர்ச்சி, இதுவெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிறது. மூமின்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்த செய்யுது மனிதர்கள் தான். இப்படி ஏற்படுகிறது என்ன காரணம்? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? என்ன காரணம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஏன் தெரியுமா இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது? இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வ அலமு பிமன் இத்தகா. என்ன காரணம் என்று சொன்னால் தங்களை தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்வதுதான். தாழ்வான மனப்பான்மை எப்ப ஏற்படுது? அவனை விட நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தவாதியா இருக்கிறேன், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறரை காட்டிலும் தன்னை உயர்வாக நினைப்பது. அதனாலதான் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. அடுத்தவன் தாழ்வா பார்க்கணும், இழிவுபடுத்தணும், அடுத்தவன் குறைகளை ஆய்வு செய்யணும். எல்லாம் மார்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீய குணங்களை பட்டியல் போட்டு தடை செய்கிறார். பிறருடைய குறைகளை நீங்கள் ஆய்வு செய்யாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள், பிறரை இழிவுபடுத்தாதீர்கள், பிறருடைய கண்ணியத்தை நீங்கள் பங்கு விளைவிக்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், போட்டி கொள்ளாதீர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருங்கள். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எத்தனையோ தவறுகளை, எத்தனையோ மோசமான குணங்களை இறைவன் பட்டியல் போட்டு இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இருந்தாலும் முடிகிறதா? ஏன் நம்முடைய உள்ளங்களிலே அது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது? நம்முடைய செயல்பாடுகளில் ஏன் பிரதிபலிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் பிறரை காட்டிலும் பரிசுத்தவாதிகள் என்கிற எண்ணம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அவனும் மனிதன் நானும் மனிதன் என்கிற எண்ணத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இது போன்ற எண்ணங்கள் வருமா? வரா. இது போன்ற எண்ணங்கள் வருமா? வரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்து, எத்தனையோ சிறு சிறு தவறுகள் செய்து வந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்தார்கள்? மனிதரை மனிதனாக இருந்து பார்த்தார்கள் இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அவரை மனிதனை மனிதனாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, நான் மதம் அறிந்து விட்டேன் என்று வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த உடனேயே தண்டனை கொடுத்தாங்களா? மனிதனை மனிதனாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் ஓடி வந்து சொன்னார்கள். அபூபக்கரும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், செயல் ரீதியான முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் அப்படித்தான் முனாஃபிக் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் மட்டம் தட்டினாங்களா? இல்ல, மனுஷனை மனுஷனா பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்மை நாம் பரிசுத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்வதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஹுவ அலமு பிமன் இத்தகா, யார் இறையச்சம் உடையவர்கள் என்பதை இறைவன் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறார்.
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மை ஒரு காலத்திலும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. மற்ற மனிதர்களை கூட நாம் சக மனிதர்களாக சகோதரர்கள் என்ற அடிப்படையில் இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பாவத்தை உள்ளத்திலே ஏற்பட்டுவிட்டால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனம் இறங்கிய பொழுது நாம் அந்த பாவத்திலே உழந்து கொண்டிருப்பதா, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதா? உள்ளத்தை பாதுகாத்து விடுபடணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறான், அவனுடைய கருணை, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நாம் அந்த தவறிலேயே மூழ்கி கொண்டிருப்பதா, எண்ணங்கள் உசுராடிட்டே இருக்கட்டும், நம்ம உள்ளத்தை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு இருக்கிறதா, அல்லது அதிலிருந்து விலகிக் கொள்வதா? விலகிக் கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன? அதாவது அந்த எண்ணங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் அதிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன? அதை நம்ம விலகணும். அதனுடைய சிறப்புகளையும் அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் இழப்புகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை கொள்கின்ற பொழுது, நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்ற பொழுது அவனுக்கு உண்டான சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா ஹம்ம அப்தி பிஸய்யிஅத்தி, என்னுடைய அடிமை ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே எண்ணினார், ஃபலா தக்துஹா அலைஹி, அந்த தீமை அவன் உள்ளத்திலே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் உடனே அதனுடைய குற்றத்தை எழுதிவிடாதீர்கள். ஃபஇன் அமிலஹா, அதை அவன் செய்துவிட்டால், ஃபக்துஹா சய்யிஅத்தன், அவன் செய்த தீமையை மட்டும் என்ன செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய மாணவர்களை அழைத்து சொல்லுகிறானா, என்ன சொல்றானா, ஒரு அடியார் ஒரு தீமையை செய்ய உள்ளத்தில் எண்ணிவிட்டால் அவன் அந்த தீமையை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அதை பதிவு செய்யாதீர்கள். அதை செய்தால் நீங்கள் ஒரே ஒரு தீமைக்கு உண்டானதை மட்டும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். வைதா ஹம்ம பிஹஸனத்தின், என்னுடைய அடிமை ஒரு நன்மையை செய்ய எண்ணிவிட்டால் ஃபலம் யஅமல்ஹா, அந்த நன்மை அவன் செய்யவில்லை. நன்மை என்னைக்கு அவன் இல்லை, ஆனா அவன் என்ன செய்யல, தொடர நினைக்கிறான், ஆனா அவன் தொடர. நோம்பு வைக்க நினைச்சா, ஆனா நோம்பு வைக்கல. அப்படியே வார்த்தை இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றோம், அப்ப உள்ளத்துல ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லி நாடிட்டான் அப்படின்னா அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபக்துஹா ஹஸனத்தன், அதை அவன் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார். எண்ணம் போல வாழும் சொல்வாங்களா இல்லையாங்க? கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? எண்ணத்திற்கு கூலி வழங்கக்கூடிய ஒரு இறைவன் நம்முடைய ரப்பல் ஆலமீன், நம்முடைய எஜமானன். எண்ணம் சரியாக இருந்தால் உனக்கு கூலி உண்டு. அதுவும் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன் அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபஇன் அமிலஹா, அதை அவன் செய்துவிட்டால், நினைத்தால் அந்த நன்மைக்குண்டான கூலி எழுதுங்கள். அதை செய்துவிட்டால் ஃபக்துஹா அஷரன், அந்த செய்த காரியத்திற்கு 10 எழுதுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே முஸ்லிமிலே இன்னொரு நபிமொழி இடம்பெறுகிறது. நல்லெண்ணம் கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், இதா அஹ்ஸன அஹதுக்கும் இஸ்லாமஹு, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எண்ணத்தாலும் நடத்தையாலும், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எண்ணத்தாலும் நடத்தையாலும் சரியாக இருந்தால், ஃபகுல்லி ஹஸன